ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சிம்பிளான ஒரு பச்சைப்பயிறு கிரேவி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம சப்பாத்திக்கு தேவையான மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். கூடவே வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு தண்ணி சேர்க்காமல் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு எண்ணெய் எல்லாம் நல்லா மாவோட கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து மாவு அளந்த அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 3/4 கப்புலேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். அது வந்து ஒரு மாவை பொறுத்து உங்களுக்கு வந்து தண்ணியோட அளவு மாறுபடும். இப்போ வந்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து ஒரு துணியை போட்டு மூடி கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பச்சைப்பயிறு கிரேவி பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம வந்து இதை வேக விட்டுக்கலாம். இப்போ நான் 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், பச்சைப்பயிறு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ரொம்ப மசிக்க வேண்டாம், லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மசிச்சிங்கன்னா போதும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீள வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே காரத்துக்கு நான் 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1லேருந்து 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா எல்லாம் கருகாமல் லைட்டாக அப்படியே வந்து எண்ணெயோடு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இது கூட நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியெல்லாம் ரொம்ப மசிகிற அளவுக்கு இதை வந்து வதக்கணும் அப்படின்னு இல்லை, நல்லா வந்து சாஃப்டாக வேகணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து வதக்குனிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த பச்சைப்பயிரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிரெல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் இதை பண்ணும்போதே பக்கத்தில் வந்து ஒரு அடுப்பில் சுடு தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு மூடி நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். இப்போ கடைசியாக இது கூட வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே உங்ககிட்ட மல்லித்தழை இருந்துச்சுன்னா அதுவும் வந்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான சப்பாத்திக்கு ஏற்ற பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக வந்து நம்ம சப்பாத்தி வந்து பண்ணலாம். இப்போ இதை நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டதுனால நல்லாவே மாவு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து உருண்டையாக உருட்டிட்டு நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கலாம். சப்பாத்தி தேய்க்கும்போது உங்களுக்கு வந்து அது எல்லா பக்கமும் நல்லா ஈவனான ஒரு திக்னஸோடு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே தேய்க்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மீடியம் திக்னஸில் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதோட திக்னஸ் வந்து இருந்தால் போதும். இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை சப்பாத்தி கல்லில் போட்டுடலாம்.
சப்பாத்தி போடும்போது கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மேல் பக்கத்தில் லைட்டாக சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போ வந்து நான் திருப்பி போட்டுட்டேன். போட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி கரண்டி இல்லைனா வந்து சின்ன ஏதாவது ஒரு கிளாத்தை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து எழும்பி வரும். நான் சொன்ன இதே ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வேணும் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நீங்கள் வந்து பட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரெடியான சப்பாத்தி எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு ஒரு கிளாத்தை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அந்த சப்பாத்தி ட்ரை ஆகாமல் அப்படியே வந்து அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். கண்டிப்பாக இந்த பச்சைப்பயிறு கிரேவியையும் இந்த சப்பாத்தியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.